இருந்தால் நீர் எடுத்துக்கூடும். நான் அதை வரவேற்கிறேன். எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு ஆக்களுக்கு தேவையில்லை, யாருக்கும் தேவையில்லை. உன்னால் ஏழு மண்டால் ஒரு 100 பேருக்கு சாமான், ஒரு 50 பேருக்கு சாமான் எடுத்து கொடுவாங்க. உன்னால் ஏழு மண்டால் உன்னாலே நீ துப்புள்ள ஆள் என்றால் மூன்றுல நான் பொருளாளராக இருக்கிறது பேரடி உன்னால ஏழு மண்டா எடுத்துக்கூடும். கள்ள வேலையெல்லாம் எங்களுக்கு செய்ய தெரியாது, களவு வேலையெல்லாம் எங்களுக்கு செய்ய தெரியாது. களவு எடுக்கிறதுலாம் நீங்கள் என்னென்ன இன்னும் கணக்காக சொல்லுவேன். நீ என்னென்ன இங்க எங்க நீங்க களவெடுத்தீங்கன்னு சொல்லி நாங்கள் வச்சிருந்த சாமானையும் களவெடுத்து எல்லாம் கணக்கா சொல்லுவேன். நான் என்ன வச்சிருக்கிறேன்னு சொல்லி நாங்கள் இம்யூனிட்டியில என்ன வச்சிருக்கிறேன்னு சொல்லுவேன். ஆனால் இதோட கதைக்கிறத யோசிச்சு கதைக்கணும், விளங்கி கதைக்கணும். என்னென்ன கொடுத்தவங்க ஏது கொடுத்தவங்க தெரியாட்டி எங்களை வந்து கேட்கணும். ராசா நெஞ்ச வாங்கோ, இது எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க, என்ன மாதிரி கொடுக்குறேன்னு கேட்டால் நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் பகிரங்கமாக தான் கொடுத்தாங்க, ஒழிச்சு கொடுக்கலையே. அவர்கள் வச்ச குற்றச்சாட்டு உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த உங்களோட பிள்ளைகள் மற்ற நெருங்கின உறவினர்கள் 7 பேருக்கு கொடுக்கப்பட்டதா குற்றச்சாட்டு வந்து வைக்கப்பட்டது. அதோட அவங்களோட ஆத்த முடிய இல்லை. எந்த மகன் ஒரு ஆள் எடுத்தது, எந்த மகன் எடுத்தது ஒரு ஆள் செத்தவுடன் சொல்லி வரையிலே. அதனால் இந்திய தூதரத்துக்கு சொல்லி அவர் சொன்னார், சரி அப்படின்னா ஒரு ஆளை விட்டு எடுப்போம்னு சொன்ன அப்புறம் தான் அந்த சாமான் எடுத்தது. மற்றபடி அங்கே வேறு அதுக்கு சாமான் எடுக்கல. ஏன்னு சொன்னால் அப்படி சாமான் எடுத்திருந்தால் ஒரு ஆள் 7 சாமான் எடுக்கிறான்னு சொன்னால் இந்த ஊடகம் இல்லை பொய்யும். இல்லை இந்த ஊடகத்தில் எத்தனை ஊடகவியாளர் நின்றார்கள். இதில் நீ நின்றாடி, சக்தி டிவி மதி நின்றது, வேறு அங்கே போன்ல எடுத்தவ, அடுத்தது இந்தியா தூதரகத்தால் எடுக்கப்பட்டது. அப்போ அதெல்லாம் என்ன பொய்யும். இவங்களுக்கு ஆத்த முடியல, கிண்டி கொண்டு கிடக்குது, குலுக்கி கொண்டு கிடக்குது. தங்களால் ஒன்றும் செய்ய முடியலையே, இவங்க செய்யறாங்களே என்ற ஒரு அவ்வளவு ஆத்த முடியாத ஒரு காலத்தினால இவங்க கதைக்கிறாங்க. இவர் கதைக்கிறவன் சரியாக இருந்தால் ஏன் வாய்ஸ் மெசேஜில் போடணும்? மூஞ்சிய நேரம் காட்டி கதைக்க வேண்டியானே. இல்லை இவனை ஏன் வாய்ஸ் மெசேஜ் போடணும்? சரியான ஒரு ஆளாக இருந்திருந்தால், தோசமான சூடு அவனுக்கு இல்லை இருந்திருந்தால் இவன் நேரடியாக பப்ளிக்காக சொல்லியிருக்கலாம். எந்த பெரிய வன்னிராசாவையும் இழுத்தவன் நேரடியாக தான் சொல்லியிருக்கலாம். நான் எனக்கு தெரியும் யார் கலைத்தவன், இதுக்கு யார் உதவியா நின்றவன், வேண்டி வலைய வேண்டி போட்டு அவங்களோட தாக்கி கொண்டிருந்தவன் சொன்னவன் எனக்கு தெரியும். யார் எங்கே என்னென்ன செய்தவங்க. நாங்கள் இந்த வந்து சும்மா இல்லை, நாங்களும் இந்த இலங்கையை சுற்றி கொண்டாந்து இருக்கிறோம். எந்தெந்த மக்களுக்கு என்ன செய்யணும், எப்போ செய்யணும். சரி இவங்க எல்லாம் இப்படிலாம் கலைக்கிறாங்க. இன்றைக்கு உள்ளூரில் 16 சட்டம் தடையல் இருக்கு. இதை பற்றி இவங்க எதுவும் கலைக்கிறாங்களோ? இன்றைக்கு இவங்க 2 வருஷமாச்சு நாங்கள் வெளியேறி 2 வருஷம் மட்டும் சமாசம் நடத்துறாங்க, சம்மேளனம் நடத்துறாங்க, கிராமியம் நடத்துறாங்க. 7 என்றால் இவங்க சரியான ஆளாக இருந்தால் இவங்க கலைக்கட்டுப்பாங்க. உள்ளூர் தடை செய்யப்பட்ட இழுவமடை, உள்ளூர் இழுவமடி, அடுத்த சுருக்கு வேலை, டைனமெட்டு, இந்த குளை வைக்கிறது. ஏனென்றால் அதை செய்கிறது இவங்க. அதில் இருக்கிறது எல்லாரும் சட்டவிரோதமான தொழில் செய்கிறாங்களா இருக்கிறேன். இதை கொண்டை கருப்பில் கொண்டை தள்ளி போட்டு இந்த ஜிபிஎஸ் நம்பர் எடுத்து போட்டு மன்னார்காரனை கூட்டி வெடியடிக்கப்படுறவனும், சட்டவிரோதமாக திக்கத்தில் எங்கேயோ வீட்டில் லைசன்ஸ் எடுத்து போட்டு கடற்கரையில் வேற பெற்றவனும், இப்படியாக வந்தாங்க. அங்காலே அட்டை பண்ண வச்சிருக்கிறவனும், தோழர் வச்சு உள்ளூர் இழுவடி வச்சிருக்கிறவன் தான் அதில் இருக்கிறாங்க. அப்போ இவங்களை எப்படி எங்க மக்களுக்கு தீர்வாக காண போறாங்க? ஒரு சட்டவிரோதமான சொல்லுறது அப்படி தீர்வு காணவாங்க. இவங்க ஒரு காலம் தீர்வு காண போற ஆக்களே கிடையாது. உண்மையின்படி இவன் கடல்ல கால் வைக்கணும். இவங்களுக்கு கடல் அண்டா என்னன்னு தெரியாது. கடல் அண்டா என்னன்னு தெரியாதவங்க எல்லாம் பேட்டி எடுத்தவனும் அவன் தான், பேட்டி கொடுத்தவனும் அவன் தான், இதுக்கு ஒத்துழைத்தவனும் வேலையை வேண்டி போட்டு அவங்களோட ஒத்துழைத்தவன் தான். அதுக்கு ஏனென்று சொன்னால் ஒரு காலம் இவங்களை ஒன்றும் எடுத்து கொடுக்குறோம், நாங்கள் ஓடி எடுத்து கொடுக்குறோம். அப்போ அது ஆத்திரம். இவங்க எங்க போய் எடுக்கிறாங்க, ஆரோடைய கதைக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க ஒன்றுமே தெரியாது. மூக்கு பிடிச்சா வேலை துறக்க தெரியாதான் இப்படி கதைக்கிறது. நீங்கள் சரியான ரோசத்துக்கு என்ன செய்யணும், நாங்களும் எடுத்து கொடுப்போம். இவங்களுக்கு தான் எடுத்து கொடுக்க தெரியும், இவங்களுக்கு எடுத்து கொடுக்க தெரியும், நீங்க எடுத்து கொடுங்க மக்களுக்கு. அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதை விட்டு நாங்கள் எடுத்து கொடுத்தால் அவன் அப்படி செய்தான், இவன் இப்படி செய்தான், இவனை நாங்கள் எவ்வளத்தை கொண்டு வர உனக்கு என்ன, இல்லை நாங்களே எவ்வளத்தை கொண்டு வர உனக்கு என்ன? விரும்பினா நீ எடுத்து கொடுத்துட்டு நீ எடுத்துட்டு போ. அதானே அந்த எடுத்து நீங்கள் வேலையை பருத்துறையில வச்சு அள்ளி கொண்டு போனீங்க. கேட்டு அடுத்தது மயிலட்டி காவலில் கொண்டு இந்தியா இழுவப்பட கொண்டு கட்டின உடனே அங்கே களவெடுக்கிறதார், வாகனமா ஜாமான் ஏற்றுறதார், யார் ஏற்றுறீங்க, யார் களவெடுக்கிறீர்கள்? எல்லாம் நாங்கள் கலைக்க வேண்டி வந்தால் நார்வியல் அதுக்கு தக்க மாதிரி யோசிச்சு கலைக்கணும். நாங்கள் இங்க சும்மா ஆட்டையும் நம்பி ஆரடையும் நம்பி நாங்கள் தெரியல. 24 மணி நேரம் கடல்ல காலை வச்சு கடல்ல உழைச்சி சாப்பிட்றோம். நாங்கள் உங்களை மாதிரி பித்தலாட்டம் பண்ணி நாங்கள் சாப்பிட இல்லை. பிள்ளைகளை கெஞ்சா கடத்த விட்டுட்டோம், மற்றும் அப்படி இப்படி கேவலமான செய்ய விட்டு நாங்கள் சாப்பிட இல்லை. நாங்கள் ஒழுங்காத்தான் இருக்கிறோம், ஒழுங்காத்தான் சாப்பிட்றோம், நேர்மையாக தான் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் எவனுக்கும் நாங்கள் தலை குனியவும் மாட்டோம், தலை வணங்க போறதும் இல்லை. ஆனால் பிள்ளை என்றால் நான் மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டேன். ஏனென்று சொன்னால் இது இந்தியா தூக்குறதுக்கு வடிவா தெரியும் என்ன வேறு செய்ய போறோம்னு சொல்லி. ஆனால் இனிமேல் நாங்கள் செய்யத்தான் போறோம். 150 பேருக்கு நாங்கள் ஒரு நிறுவனத்தோட கலைச்சிட்டோம், எடுத்து கொடுக்க போறோம். என்ன செய்ய போறீர்கள்? எங்களுக்கு செஞ்சாங்க தான் கொடுக்க போறோம். அந்த நிறுவனத்தோட இப்ப 4 மாசத்துக்கு தாரன்னு சொல்லியிருக்கிறான். 4 மணி அரசாங்கம் கழிச்சிருக்கிறோம்.
கொடுக்க போறோம், எங்களுக்கு செஞ்சாங்க எங்களோட ஒத்துமாறாங்களுக்கு தான் கொடுக்க போறோம். அப்ப இன்னும் உங்களை கிண்டி புழுங்கி அவியும். அப்ப எனக்கு யோசிச்சு பாருங்க, வடிவா இருந்து திருப்பியும் கதை வாய்ஸ் வாய்ஸ்ல கொடுங்க நீங்கள் வடிவா. அதுக்காக நாங்கள் பயப்பட போறோம் இல்லை, இதுக்காக நாங்கள் தயங்கி நிற்க போறோம் இல்லை. எங்கள் இந்த வேலை நெடுகம் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கு. நன்றி.